ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? சரிங்களா? எதுவுமே பயப்படாம தைரியமா படிங்க. நீங்க படிச்சுட்டு உங்களை நான் சும்மா விட போறது இல்லை. ஏன்னா டெய்லி ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால படிச்சு முடிச்சிடலாம். தைரியமா படிங்க. சரிங்களாங்க? சரிங்க. இப்ப நம்ம 3rd வீக் ஸ்டடி பிளான் படி 3வது நாள் என்னங்க படிக்கணும்? 7th டேர்ம் 1ல 3வது இயல் படிக்கணும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு நடத்தி போட்டுறேன். இந்த 3வது இயலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தலைவர்கள் லிஸ்ட்ல இவரு அம்பேத்கர் சாரிங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துருவாருங்க. அது போக சிதம்பரம் அவர்கள் வ.உ. சிதம்பரம் அவர்கள் வந்துருவாரு. அப்புறம் நம்மளுக்கு யூனிட் 6ல சங்ககாலம் முதல் இக்காலம் வரையில இந்த பாடல் நம்மளுக்கு கவர் ஆயிரும். சரிங்களா? அப்போ சொல்ல போனா இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? பாக்கலாங்களா? ஓகே. நியூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்கை ஜாயின் ஆயிக்கோங்க. ஏன்னா அதுல நான் உங்களுக்கு வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் லிங்க் எல்லாம். ஓகேங்களா? சரிங்க. ஓகே, பாக்கலாங்களா? புலி தங்கிய குகை. ஓகேங்க. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். கல்வி அறிவும் கவி பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தி. பாக்கலாங்களா? வாங்க. காவர் பெண்டு. சரிங்களா? அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாக்கலாங்களா? சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம் சிறுகுடியின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கிறியே பெண்ணே, அவன் இருக்கும் இடம் யானறியேன், எனக்கு தெரியாது. புலி தங்கி சென்ற குகை போல. புலி தங்கி சென்ற குகைனா அந்த தாய் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட வயிற்றுதான் சொல்றாங்க. அப்ப புலிய அவங்களோட மகனை புலியாக குறிப்பிட்டு சொல்றாங்க. அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது, ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? இந்த பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க, தூணை புடிச்சுக்கிட்டு அந்த பெண் கிட்ட சொல்றாங்க. சரிங்களா? அப்போ சிற்றில் அப்படின்னா என்னங்க? சிறு வீடு. சிற்றில் அப்படின்னா என்னங்க? சிறு வீடு. கல் அலை அப்படின்னா கற்குகை. கல் அலை அப்படின்னா கற்குகை. யாண்டு எங்கே? யாண்டுனா எங்கே? ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. சரிங்களா? அடுத்து பாடலோட பொருள். அதேதாங்க இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்க, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க. போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். ஓகேங்களா? அது ஒரு கதை, குட்டி கதை, நல்லா இருக்குங்க. ஓகே. காவர் பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்கள்ல ஒருத்தவங்க தான் இந்த காவர் பெண்டுங்க. சரிங்களாங்க? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர். யாருங்க? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் தான் இந்த காவர் பெண்டுங்க. கல்வியின் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருபொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அப்ப காவர் பெண்டு அந்த பெண்பார் புலவர் எவ்வளவு பாடல்ங்க பாடியிருக்காங்க? ஒரே ஒரு பாடல் தான் புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கு. ஒரே ஒரு பாடல், ஞாபகம் வச்சுக்கணுங்க. சரிங்க. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86வது பாடல் நம்மளுக்கு இங்க தந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் இதையெல்லாம் வெளிப்படுத்தும் நூலாக தான் இந்த நூல்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே. யாண்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இப்பதான் நாங்க பார்த்தோம். யாண்டு யாண்டு உள்ளனோ. ஓகே. உங்களுக்கு புணர்ச்சி விதியின் அடிப்படையில மத்தெல்லாம் சொல்லித்தரேன். சரிங்க. பாஞ்சை வளம் பாக்கலாங்களா? தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன.
அவற்றுள் கதை பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். அது சமூக கதை பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதை பாடலின் ஒரு பகுதியை அறிவோம் பாருங்கள். ஓகே. சுத்தவீர சூரன் கட்டபொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா, கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம், வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளா மதிலோடைகளாம், பூட்டுங் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம், ஆசார வாசல் அலங்காரம், துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம், ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான், விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் வாரண சாலை ஒருபுறமாம், பரி வளரும் சாலை ஒருபுறமாம். வாரணம்னா யானைங்க, பரினா குதிரை. தோரண மேடை ஒருபுறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர்புறமாம், சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம், அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா, முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. அப்படிங்க, முயல் நாயை விரட்டுதாமா, பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடித்து தண்ணீர் தான் குடிக்கும். பாத்துக்கோங்க, பசுவும் புலியும் எங்கேயாவது பால் குடிக்குங்களா? ஆனா நம்ம கட்டபொம்மு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாஞ்சை நாட்டுல அதெல்லாம் நடக்குதுங்களாமா. கறந்த பாலையும் காகங்குடியாது, எங்கள் கட்டபொம்மு துறை பேரு சொன்னாள், வரந்தருவாளே சக்கதேவி, திருவாக்கொருள் செய்வாளே சக்கதேவி அப்படின்னு கடவுள் பேரை சொல்றாங்க. சூரன் அப்படின்னா வீரன், சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிசம் செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, விஸ்தாரமா இருக்குப்பா விலாசமா இருக்கு அப்படிமாங்க, அதாவது விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. வாரணம் அப்படின்னா யானை, பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகு அப்படின்னா பாக்கு. சரிங்களா? அந்த நம்ம இப்ப படிச்சதுலயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் இந்த கதை என்னன்னு படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை இதுல சொல்றாங்க. அந்த நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாமே மதில்களால சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். யானை கூடமும், அதாங்க வாரணம்னு பார்த்தோம். யானை கூடமும், குதிரைனா பரிங்க, குதிரை கொட்டிலும். அப்ப யானை கூடம், குதிரை கொட்டில், இது நல்லா பாத்துக்கணும். நம்மளுக்கு இதுவும் கூடி இந்த சிலபஸ்ல டைரக்டா கவர் ஆகும். சரிங்களா? ஓகே. யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒருபுறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒருபுறம் இருக்கும். சோலைகளின் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையில் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வந்த பாலை கூட காகம் குடிக்காது அப்படிங்கிறாங்க. சக்கம்மா தேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள் அப்படின்னு கடவுளையும் சொல்லியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன் கதை பாடல் பல வடிவங்கள்ல வழங்கிட்டு வர்றாங்க. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டிருக்குதுங்க.
இந்த பாடப்பகுதி வந்து நான் வானமாமலை தொகுத்தவர் யாருங்க? நான் வானமாமலை சரிங்களா? இவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படிங்கக்கூடிய நூலில் இருந்துதான் இந்த இது வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படிங்கக்கூடிய கதை பாடல் ஒரு புக்குங்க சரிங்களா? இது தொகுத்தது யாருங்க? நான் வானமாமலை சரிங்களா? ஓகே, நல்லா இருந்துச்சு இல்லைங்க கேட்கவே? ஓகே, அப்பனா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ரொம்ப ஈஸிங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பாடத்தை வந்து லைன் பை லைனா நம்ம படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர். சமுதாய பணி செய்தோர் பலர். அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் அவர்தாங்க நம்ம பசும்பொன் ஐயா. இவரை பத்தி பாக்கலாங்களா? சரிங்க, அதாவது இருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் குறிச்சு சொல்லித்தரேன். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர். என்னங்க? தேசியம் உடல் தெய்வீகம் உயிர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து சொல்லியிருக்காங்க. வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். யாருங்க? சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரால பாராட்ட பெற்றவர் யாருங்க? நம்மளோட பசும்பொன் ஐயா சரிங்களா? இவருடைய இளமை காலம் பாத்திரலாங்க. முத்துராமலிங்க தேவர் எப்பங்க பிறந்திருக்காரு? 1908 வந்து பிறந்திருக்காரு. அது அக்டோபர் திங்கள் அப்படின்னா மாதத்தை வந்து குறிக்குங்க. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வந்து பிறந்திருப்பாரு சரிங்களா? எப்பங்க? எங்க இருக்கு? 1908 அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊர்ல செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். அப்பா அம்மா பேரு, அவ எப்ப பிறந்தாரு, அது எல்லாமே பாத்துக்கணுங்க. இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால பாலூட்டி வளர்க்கப்பட்டார் சரிங்களா? இஸ்லாமிய தாய். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், எங்கங்க தொடக்க கல்வியை எங்கெங்க படிச்சிருக்காரு? தொடக்க கல்வியை கமுதியிலையும். இது ஓல்டு புக்ல ஒரு பாடம் வருங்க, அதை நம்ம அப்ப பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ புக்கை ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடலாம். உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியில், அப்புறம் ராமநாதபுரத்திலும் வந்து படிச்சிருக்காரு. எங்கங்க? தொடக்கப்பள்ளி வந்துட்டு கமுதிங்க, உயர்நிலை பள்ளியை வந்துட்டு மதுரை பசுமலை பள்ளி, அப்புறம் ராமநாதபுரம் 2 இடத்துல வந்துட்டு உயர்நிலை பள்ளியை வந்து படிச்சிருக்காரு. இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அப்படிங்கிறாங்க சரிங்களா? அப்ப இதுல என்னங்க முக்கியம்? அவரு எங்க பிறந்தாரு, என்ன டேட்டு? 1908ங்க அக்டோபர் 30ங்க. பசும்பொன் அப்படிங்கிற, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுங்கிற இடத்துல பிறந்திருக்காரு சரிங்களா? சரிங்க, அப்ப இதுல என்னென்னங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்? முத்துராமலிங்க தேவர் எப்பங்க பிறந்தாரு? கிபி 1908 அக்டோபர் 30ங்க. ராமநாதபுரம் பசும்பொன் அப்படிங்கிற மாவட்டத்துல வந்துட்டு பிறந்திருக்காரு. சாரி, ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுங்கிற ஊருங்க. அப்பா அம்மா பேரு உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இஸ்லாமிய தாயால வந்துட்டு பாலூட்டி வளர்க்கப்பட்டார். தொடக்கப்பள்ளியை வந்துட்டு கமுதியிலைங்க, தொடக்கப்பள்ளி கமுதியில. உயர்நிலை பள்ளியை வந்து மதுரை பசுமலையில வந்து படிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் சரிங்களா? மதுரை பசுமலை, அப்புறம் வந்து ராமநாதபுரம் சரிங்களா? அப்புறம் ராமநாதபுரத்துல படிச்சுட்டு இருக்கும் போதே பிளேக் நோய் பரவியதுனால அவரோட பள்ளி படிப்பு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தாமாகவே நிறைய நூல்களை படித்து அறிவை ஆற்றலை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக படிக்க வேண்டிய பாடங்கள். ஓகே, இவருடைய பல்துறை ஆற்றல் பார்த்துடலாங்களா? முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றுவார். அப்ப என்னென்னங்க? தமிழ் ஆங்கிலம், அப்புறம் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம், இந்த மாதிரி பல துறைகள்ல ஆற்றல் உடையவராக இருந்திருக்காரு. என்னங்க? தமிழ் ஆங்கிலம் வந்துட்டு 2 மொழி இவருக்கு தெரியுங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஒவ்வொன்றும் ஞாபகப்படுத்திட்டே வரணுங்க. ஃபர்ஸ்ட் தந்தை பெரியார் வந்து என்ன டயலாக் சொன்னாரு, இவரை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு பாக்கணுங்க. வேற இவர் எப்ப பிறந்தாரு, என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சாரு, அப்பா அம்மா பேரு என்ன, எந்த நோய் வந்தப்போ அவரோட பள்ளி படிப்பு பாதியிலேயே நின்று போச்சு, அப்புறம் எத்தனை மொழிகள் தெரியும், அவருடைய இன்ன பிற ஆற்றல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம்
இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் எந்த எந்த இதுலங்க இந்திய விடுதலை போராட்டத்துல, சரிங்களா. அடுத்து தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறுகொண்டு எழுந்தனர். ஓகேங்களா. அதனால அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அப்ப என்னங்க, இங்க நம்ம சைடு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு, முத்துராமலிங்க தேவருக்குங்க. அந்த சைடு வடநாட்டு சைடு யாருன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்குங்க போட்டிருக்காங்க, பால கங்காதர திலகர். நல்லா பாத்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சரிங்க, அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர். ஓகே, நம்ம படிச்சுட்டோம் இல்லைங்க. வட இந்தியா தென்னிந்தியால யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா, அப்ப தந்தை பெரியார் என்ன சொல்றாரு, அப்புறம் அது பார்த்துடலாம், மறுபடியும் ரிவிஷன் பண்ணிடலாமா. தந்தை பெரியார் வந்துட்டு என்னங்க சொல்லியிருக்கிறாரு, சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுத்தமான நல்ல மனுஷப்பா அவரு அப்படின்னு சுத்த தியாகின்னு தந்தை பெரியார் வந்துட்டு புகழ்ந்திருக்காரு. இவர் திருவி கல்யாண சுந்தரனார் வந்து என்னங்க சொல்றாரு, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு. இந்த பாடல்லாம் வந்துட்டு, இந்த பாடம் இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாத அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க, ரொம்ப நல்லா படிக்கணும். அடுத்து நேதாஜியுடன் தொடர்பு. வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள், எப்பங்க 1939 செப்டம்பர் எப்பங்க 6ஆம் நாள் என்ன பண்ணிருக்காரு, நேதாஜி மதுரைக்கு வர்றாரு. எங்கங்க, மதுரைக்கு வர்றாரு. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில், என்னங்க, இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரோட முயற்சியால ஏராளமான தமிழர்கள் இணைஞ்சிருக்காங்க. விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி எனும் பெயரில் வார இதழ் ஒன்றை, என்ன இதழ்ங்க, வார இதழ், நல்லா கவனிக்கணும். வார இதழ், மாத இதழ் கிடையாது, வார இதழ். அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கணும். என்னங்க சொல்லியிருக்காங்க, வங்கசிங்கம் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். சரிங்களா. அவரை தான் இவரோட, அதாவது பசும்பொன் அவர்களுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். சரிங்களா, அரசியல் குரு. இதெல்லாம் வேற லெவல் பாயிண்ட்டுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று எப்ப வந்துட்டு நம்மளுடைய நேதாஜி வந்துட்டு வர்றாப்லைங்க, 1939 செப்டம்பர் 6. சரிங்களா, எங்கங்க, மதுரைக்கு வர்றாங்க. சோ இந்திய தேசிய ராணுவத்துல முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால ஏராளமான தமிழர்கள் வந்துட்டு இணைகிறாங்க. அதுக்கப்புறமா நேதாஜி அப்படிங்கிற நேம்ல வார இதழ் ஒன்றையும் நடத்தியிருக்காரு. சரிங்களா. ஓகே. பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடிங்கிற ஊர்ல விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அப்ப யாருங்க, எங்கங்க, சாயல்குடியில விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பு என்ன தலைப்பு, எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். பெருந்தலைவர் காமராசர் இருந்திருக்காரு. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரம் மிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராசர் இவரை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப பாத்துக்கணும், தந்தை பெரியார் வந்துட்டு என்னங்க சொல்றாங்க, சுத்த தியாகின்னு, தேசியம் காத்த செம்மல்னு சொல்லிட்டு திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் சொல்றாங்க. இவங்க என்னங்க பேசுறாங்க, இவரோட வீரம் மிக்க பேச்சு வந்துட்டு நம்ம விடுதலை போருக்கு தேவைன்னு சொல்லிட்டு காமராசர் ஐயா வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப நல்லா பாத்துக்கணும், எத்தனை தலைவர்கள் வர்றாங்க பாருங்க. பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் அவர் எப்பங்க தோன்றி மறைந்தது, அக்டோபர் 30 தான் பிறந்திருக்காரு. இறந்ததும் அக்டோபர் 30 தாங்க. ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. என்னங்க, அரசு விழா எடுக்கப்படுது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை வந்து அமைச்சிருக்காங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசால 1995ல தபால் தலை வெளியிடப்பட்டது. எப்பங்க, 1995ல தபால் தலை இவருக்காக வெளியிட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1995. ஓகேங்களா. இந்த பாக்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னங்க, மறுபடியும் பார்த்தலாங்களா. பசும்பொன்னில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவரோட நினைவிடத்துல
என்ன பண்றாங்க, தமிழக அரசு சார்பாக அரசு விழா வந்துட்டு எடுக்கிறாங்கங்க. தமிழக சட்டமன்றத்துல அவருக்கு திருவுருவ படம் வந்து வச்சிருக்காங்க. சென்னையில அரசு சார்பாக சிலை வந்து அமைச்சிருக்காங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்துல சிலை வந்து வச்சிருக்காங்க. இந்திய அரசால 1995ல தபால் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியிருக்கிறாங்க. தென்னாட்டு சிங்கம் என்ற தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு யாருங்க சொன்னா? அண்ணா வந்து சொல்லியிருக்காருங்க. சிங்கத்தின் முழக்கம் போல இருந்ததுன்னு சொல்லி சொன்னது யாருங்க? அறிஞர் அண்ணா. அப்போ யார் யார் என்னென்னங்க சொல்லியிருக்கிறாங்க? சுத்த தியாகின்னு பெரியாரு, திருவி கல்யாண சுந்தரம் தேசியம் காத்த செம்மல்னு சொல்லியிருக்காரு. இவரோட வீரம் மிக்க பேச்சு கண்டிப்பா நம்மளோட விடுதலை போருக்கு தேவைன்னு காமராசர் சொல்லியிருக்காருங்க. அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க? சிங்கத்தோட முழக்கம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை அப்படியே மறைக்காமல் பேசிவிடுவது இவருடைய வழக்கம் அப்படின்னு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வந்துட்டு வந்து பாராட்டியிருக்காருங்க. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டின. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அனைவரும் பாராட்டி இருக்கிறாங்க. எப்படிங்க? அப்போ யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்திடுவாங்க. தந்தை பெரியார் சொல்லியிருக்காருங்க, திருவி கல்யாண சுந்தரனார், காமராசர், அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு பேரறிஞர் அண்ணா அவர்கள், ராஜாஜி அவர்கள், அப்புறம் விட்டல்பாய் மாதிரி, வல்லபாய் பட்டேல் மாதிரி இவங்களோட பேச்சு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு வட இந்திய இதழ்கள் வந்துட்டு சொல்லியிருக்குது. ஓகேங்களா? இப்படிதான் சொல்லிட்டே வரணுங்க. ஓகே, இதோட தேர்தல் வெற்றிகள் எல்லாம் பாத்திரலாங்க. மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937ல நடந்த சட்டமன்ற தேர்தல், அதுல வந்து ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு அதுல வந்து வெற்றியும் பெற்றிருக்காருங்க. யாருங்க? ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. சரிங்களா? ஓகே. அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே.டி.கே. தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும், பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி.வி. கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் வந்துட்டு எதிர்பார்த்திருந்தோம் சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்து 1946ல போட்டியிட்டு, அதாவது 1946ல போட்டியே இல்லாம வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. 1937, அப்புறம் 46ங்க, அப்புறம் வேற என்னங்க 52ங்க, அப்புறம் 57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் பாத்துக்கோங்க, பரப்புரை எந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கு பாத்துக்கோங்க. அப்ப 37ங்க, 46, 52, 57, 62 இன்னும் 5 ஆண்டுகளை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934ஆம் ஆண்டு மே 12, 13ல கமுதியில குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருக்காரு. அப்ப எங்கங்க? 1934 மே 12, 13ல கமுதியில குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருக்காரு. அவரோட தொடர் போராட்டத்தால இந்த சட்டம் நீக்கப்பட்டது. எப்பங்க? 1948ல. அப்ப 34ல பண்ணி 48ல தான் வந்து நீக்கியிருக்காங்க. ஓகேங்களா? 34ல கொண்டு வந்து 48ல தான் வந்துட்டு நீக்கியிருக்காங்க. சூப்பர். அடுத்து ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்திருக்குது. அப்போ 1939ல ஜூலை மாதம் 8ஆம் நாள் 1939 ஜூலை 8ஆம் நாள், சரிங்களா? ஜூலை 8 அப்படியே வருது பாருங்களேன். 39 ஜூலைனா 7, அப்ப இங்க 8, 7, 9 லைனா வரும். மதுரை வைத்தியநாத ஐயர் வந்து கோவில் நுழைவு போராட்டம் நடத்த வந்து திட்டமிட்டு இருக்காரு.
அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். யாருங்க? தேவர் திருச்சுழியில இருந்து ஒரு 2 பேரை வந்து கூப்பிட்டு வந்து இந்த போராட்டத்துல, ஆலய நுழைவு போராட்டத்துல ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களாங்க? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து சமய மேதை. சரிங்களா? தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை. ஓகேங்களா? அடுத்து விவசாயிகள் தோழர்கள். சரிங்களா? விவசாயிகள் தோழர், அதாவது ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டிருக்காரு. உழுபவருக்கே நிலம் அப்படின்னு சொன்னது யாருங்க? நம்ம பசுமன் ஐயா அவர்கள். தமக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்து எத்தனைங்க? 31. இது வந்து பழைய புக்குக்கு இதுக்கும் வேறுபாடுகள் உண்டு. 32 வரும். சரிங்களா? நம்ம புது புக்கு என்ன அப்டேட் பண்ணிருக்காங்களோ அதை படிச்சுக்கலாம். 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். அப்போ என்னன்னு பாத்துக்கோங்க. பண்டக சாலை, பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை. சரிங்களா? அடுத்து தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்துல மதுரையில 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் வந்துட்டு இருந்திருக்காரு. மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்தோட, யார் கூட? தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ல போராட்டம் நடத்தியிருக்காரு. அதற்காக 7 திங்கள் 7 மாதம் சிறை தண்டனையும் வந்து வாங்கியிருக்காரு. சோ உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் எந்த ஊரு மிக பெரிய அளவிலான மாநாட்டை வந்து நடத்தியிருக்காரு? ராஜபாளையம். எதுக்காகங்க? உழவர்களின் நலன் காக்க, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்துல ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் அப்படின்னு போராடி இருக்காரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நின்றோம். சரிங்களா? அடுத்து சிறைவாசம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக பாடுபட்டதால கைது செய்யப்பட்டு அலிபூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த சிறைகள்ல சிறைப்பட்டிருக்காரு. 2ஆம் உலக போர் சமயத்துல மத்திய பிரதேசத்துல தாமோ அப்படிங்கக்கூடிய நகர்ல ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. தம் வாழ்நாளில் 5ல் 1 பங்கை, என்னங்க, 5ல 1 பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். இந்த பேராகிராஃபே ரொம்ப முக்கியங்க. அடுத்துங்க பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர். 1936, 55 இந்த வருஷத்துல 2 டைம் வந்து பர்மா போயிருக்காருங்க. அப்ப அந்த பர்மால புத்த பிச்சுக்களின் உயர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு வந்து அளிக்கிறது ஒரு வழக்கம். தேவர் பர்மா வந்து போயிருக்காரு. அவருக்கு அதே மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளதுன்னு கூறி அதை ஏற்க மறுத்து விட்டார். எப்பப்பங்க? 36, 65 சாரி 55, 36, 55. சரிங்களா? இந்த 2 ஆண்டுகள். ஓகே. அடுத்து நாடு போற்றும் நன்மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி இவர் மேரேஜ் கூட பண்ணிக்கலையாமாங்க. தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, எப்படிங்க? விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். புரியுதுங்களா? அடுத்து இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் எப்ப இறந்தாருங்க? 1908 பிறந்து 1963 அக்டோபர். எப்ப பிறந்தாரோ அதே மாசம் அதே டேட்லயே இறந்திருக்காரு. இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா படிக்கணுங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் முதல்ல உரையாற்றிய இடம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னு சொல்லுங்க.
தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. கப்பலோட்டிய தமிழர். இந்த பாடத்துல இருந்து குரூப் 1லயே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நான் ஸ்கூல் புக்கை எதனால படிக்கணும்னு சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. சரிங்களா? கப்பலோட்டிய தமிழர் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குதுங்க. தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். தூத்துக்குடிங்கிறது என்னங்க? தூத்துக்குடி ஒரு துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை நம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனி பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிகலங்கி எரிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். சரிங்களா? எப்படிங்க கப்பலோட்டி மத்தவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்னடா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் கப்பலோட்ட முடியுமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட தமிழ், ஏன்னா தமிழர்கள் வந்து அந்த காலத்துல வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் இவர் எடுத்ததை பண்ணியிருக்காரு. சரிங்களா? சோ நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலேயே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது நம்மளோட ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு வந்து வர்றாருங்க. ஒரு நாள் மாலை பொழுதில் துறைமுகத்தின் அருகே உலாவ போயிருக்காரு. பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலேயே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசி இருந்தால் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. சரிங்களா? ஒரு ஸ்டோரி தான். தென்னாட்டு துறைமுகமே 300 ஆண்டுகளாக, எப்படிங்க 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையில் வழி தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. ஓகே. பாரறிந்த, பார்னா உலகம் அறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன் கொடியில உயர்ந்து பறந்ததுன்னு சொல்றாங்க. கொற்கை கடல் முத்து வளம் கொளித்தது. பழங்குடி, அதாவது பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்திருக்காங்க. இது சென்ற காலத்தின் சிறப்பு. இன்று மீனக்கொடி, இன்னைக்கு இந்த மீனக்கொடி எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆங்கில நாட்டு கொடியன்றோ இங்கு பறக்கிறது, பரங்கியர் கப்பலன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. பரங்கியர்னா ஆங்கிலேயர்களை சொல்றாங்க. கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலேயே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? பசை ஒளியாக வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் வாய்மொழியை வந்துட்டு மறக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே அவர் மனசுல பட்டதை வந்து பேசுற மாதிரி. வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவராயினார். அதன் செயலாளராக அமைந்து பணி செய்யும் பேரு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் அப்பனா பாண்டித்துறையார் வந்துட்டு யாருங்க? கம்பெனியோட தலைவருங்க. அதோட செயலாளர் வந்துட்டு நம்ம சிதம்பரனார். கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறைக்கு நோக்கி புறப்பட்ட அந்நாளில் இன்ப வெள்ளம் உன் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. காட்டு கனல் போல் எங்கும் பரவிற்று. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர். அவர்தாங்க நம்ம பாலகங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர், செஞ்சொல் கவிஞர் அப்படிங்கிறாங்க. வந்தே மாதரம் என்போம். அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய அந்த டயலாக் வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கணும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு அழகிய பாட்டு செய்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. சரி, ஓகே, இதுல கதை வேண்டாம், இது பாத்துக்கலாங்க. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்டு நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். எப்படிங்க? அடிமைப்பட்டு இருந்த அந்த நாடு கூடி 5 நிமிஷத்துல விடுதலை அடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னா பின்ஹே அப்படிங்கிறவரு இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா 6 வருஷமாக இந்த கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் கொடும்பணி செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
தாய் நாட்டின், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கைவருந்த மெய் வருத்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருங்க? நம்ம சிதம்பரம். இப்போ இதுல இந்த இது பாத்துக்கோங்க, நம்மளுக்கு அப்படியே புக்ல இருந்தே வந்துட்டு இந்த நிறுத்தற் குறிகள் எல்லாம் கேட்பாங்க, அதை வந்து பாத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்க. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் என்னங்க பண்ணியிருக்காரு? அறிவு நூல்களின் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். இவற்றை என் தமிழ் தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் சிதம்பரனார். ஓகேங்களா? அப்ப இதை பாத்துக்கணும். அடுத்து ரா பி சேது, இவங்க வந்துட்டு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர், அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, சொல்லின் செல்வர் யாரு அப்படின்னு. செயலுக்கே உரிய எதுகை மோனை இதையெல்லாம் உரைநடைக்குள் கொண்டு வந்திருக்காருங்க இவரு. தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் வந்து எழுதியிருக்காருங்க. வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே அப்படிங்கக்கூடிய புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இவரை பத்தி நிறைய வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலா இருக்குங்க. நம்ம அந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு யூனிட் வைஸ் வந்து டாபிக் கொடுத்த பிள்ளைங்க அதுல வந்து படிச்சுக்கலாம். இப்ப இது இலக்கணம் பார்த்துடலாங்க. வழக்கு, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு இரண்டு வகைப்படும். இயல்பு வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. அதாவது இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு மூன்று வகையாக சொல்றாங்க. இலக்கணம் உடையது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்களை வந்து பார்க்கும்போது தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருது. இந்த மாதிரி இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணம் உடையதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படியே அமைந்தது. இலக்கண போலி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லத்தின் முன்பகுதியை இல் இல் முன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம முன்னோர்கள் முன்றில் அப்படின்னு இதை முன்னாடி இது பின்னாடி வந்து மாத்தி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனின்னு சொல்லாம நுனி கிளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையா விடினும் இலக்கணம் உடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன் பகுதி என்னங்க முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்றாங்க. புறநகர் என்னங்க இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி. எடுத்துக்காட்டு புறநகர், நகர்ப்புறம்னு சொல்லணுங்க. கால்வாய், தசை, அப்புறம் வந்து கடைக்கண். ஓகேங்களா? இங்க பாத்திரலாங்க. வாயில், வாசல், அதாங்க என்னன்னா இல்லத்துக்கு நுழையும் வழி வந்து இல்வாய், இல்லத்தினுடைய வாய் அப்படின்னு வந்து சொல்லணும். ஆனா அதை வந்து வாயில் அப்படின்னு சொல்றோம். இது இலக்கண போலி. இந்த வாயில் அப்படிங்கிற சொல்லு வாசல் அப்படின்னு பேச்சு வழக்கில் மாறிடுச்சு. அதனால இதை மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மருவு அப்படின்னு என்னன்னா இதெல்லாம் வந்து டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையாக வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் எனும் பெயரை தஞ்சை அப்படின்னும், திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னும் இலக்கண நெறியிலிருந்து புரழ்ந்து சுதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். அப்பனா இலக்கண நெறியிலிருந்து புரழ்ந்து சுதைந்து வழங்கும் சொற்கள் என்னங்க மருவு எனப்படும். கோயம்புத்தூரை கோவைனும், கும்பகோணத்தை குடந்தைனும், எந்தை, போது, சோனாடு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல நம்ம பின்னாடி படிக்கலாம். தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். தகுதி வழக்கு மூன்று வகைப்படும். இடக்கரடக்கல், இடக்கரடக்கல், மங்களம், குழுவு குறி. சரிங்களா? இடக்கரடக்கல், மங்களம், குழுவு குறி.
இடக்கர் அடக்கல்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கர் அடக்கல் ஆகும். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. கால் கழுவிட்டு வந்தானா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கழுவிட்டு வரதை அப்படி சொல்றாங்க. குழந்தை மோஷன் போயிடுச்சுங்கிறத குழந்தை வெளியே, அதாவது வெளிக்கு போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஒன்றுக்கு போய் வந்தேன். சரிங்களா? ஓகே. அடுத்து மங்களம் அப்படின்னா செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல். எனவே செத்தார் அப்படின்னு சொல்லாம துஞ்சினார் அப்படின்னு குறிப்பிட்டனர். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக வேறு சொற்களாக சொல்றது மங்களம்னு சொல்றாங்க. ஓலை அப்படிங்கறது திருமுகம் அப்படின்னும், கருப்பு ஆடு என்பதை வெள்ளாடு என்றும், விளக்கை அணை என்பதை விளக்கை குளிரவை என்றும், சுடுகாடு என்பதை நன்காடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குழு குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள், அவங்களுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஒரு வேர்ட் வச்சுக்குவாங்க. அதுதான் குழு குறி. பொன்னை பரி எனல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. என்னங்க? பொன்னை பரி எனல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல் அப்படிங்கிறது யானை பாகர் பயன்படுத்துவது. எப்படி எப்படி வித்தியாசமா இருக்கு பாருங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதால இடக்கரடக்கல் அப்படின்னும், மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவதனால மங்களம் அப்படின்னும், பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுறதுனால இது குழு குறின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து போலி. அறம் செய்ய விரும்பு. இது ஔவையாரோட வாக்குங்க. அரண் வலியுறுத்தல்ங்கிறது திருக்குறள். இந்த தொடர்ல அறம், அரண் இந்த ரெண்டு சொற்களுமே ஓர் எழுத்துல மாறி இருக்குது. ஆனா பொருள் ஒன்னேதான் சொல்றாங்க. அதாவது எழுத்து மாறி இருந்தாலுமே பொருள் மீனிங் ஒண்ணுதாங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி மூன்று வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, முதல் எழுத்து மட்டும். பசல் அப்படிங்கிறது பைசல், அப்ப பாவண்ணாக்கு பையனா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா மீனிங் ஒண்ணுதான். மஞ்சுக்கும் மைஞ்சுக்கும் பாத்துக்கோங்க, அதுவுமே எழுத்து ஒவ்வொரு எழுத்து தான் மாறி இருக்கு. மையல், மயல் இதுக்கும் முதல் எழுத்து. சோ இந்த மாதிரி மாறினாலும் பொருள் மாறாதது. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். அடுத்து இடைப்போலி. இடையெழுத்து மாறி வரும். அமைச்சு, இந்த மாவண்ணாக்கு பதிலா மையனா வந்திருக்கும். இளஞ்சி அப்படின்னா இளைஞ்சி. சரிங்களா? அரையர் அப்படின்னா அரையர், இந்த ரா, இந்த ராக்கு பதிலா இந்த ரை. சரிங்களா? இப்படி வந்தாலுமே பொருள் மாறவில்லை. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருளில் தருவது இடைப்போலி எனப்படும். அடுத்து கடைப்போலினா கடைசி எழுத்துங்க. அகம் அப்படின்னா இன், அகன். நிலம்னா நிலன், முகம்னா முகன், பந்தல் அப்படின்னா பந்தர், சாம்பல்னா சாம்பர். இந்த எழுத்துல என்ன சொல்றாங்க? இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற எழுத்து இருந்தாலுமே பொருள் மாறாததுனால இது கடைப்போலி அப்படிங்கிறாங்க. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும், அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக. அப்ப நல்லா பாக்கணுங்க. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் எப்படிங்க? மகரம், மாவண்ணா இருக்கு பாருங்க, இந்த மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்தும். அது அகம்னு பார்த்தோம் இல்லைங்க, அகம். இதுக்கு பதிலா அகன் அப்படின்னு முடியும். இங்க லகரம், லகர எழுத்துக்கு பதிலாக தாங்க பந்தல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்க, பந்தல். இதுக்கு பதிலா பந்தர் அப்படின்னு ரகரம் வரும். அதையும் சொல்லியிருக்காங்க. பந்தல் இல்லுக்கு பதிலா இந்த ரகரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. முற்றுப்போலி ஃபுல்லாவுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்குங்க. மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5 அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறி இருக்கு பாருங்களேன், 5. ஆனாலும் அது 5ஆம் நம்பரை தான் குறிக்குது. 5 அப்படிங்கக்கூடிய சொல் 5 எனும் சொல்லின் போலி வடிவமாகும். இது 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் கூட 5 எனும் பொருளையே தருகிறது. இந்த மாதிரி ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். சரிங்களா? இந்த பாடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்ப இது நீங்க மேட்ச் பண்ணுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி தானுங்க. அவ்வளவுதான், வெற்றிகரமாக முடித்து விட்டோம். இது இருக்கு பாருங்க. ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஒரு தொடரில் யார், எது, எவை எனும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். நீலன் பாடத்தை படித்தான். அப்போ யாருப்பா பாடத்தை படிச்சது அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுது இல்லைங்களா? அதனாலதான் இது வந்து எழுவாய் அப்படிங்கிறாங்க. புலி ஒரு விலங்கு. சரிங்களா? அப்ப இதுவுமே நம்மளுக்கு எழுவாய். ஏன்னா வந்து பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதனால நீலன், பாரி, புலி இது எல்லாமே எழுவாய். அடுத்து ஒரு தொடரை வினை, வினைனா என்னங்க? நம்ம செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ், ஒரு செயலுங்க. வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டக்கூடியது ஒரு வினைதானுங்க. யார் வந்து கல்லணையை கட்டினது? அதாவது கரிகாலன் அவர்கள். கரிகாலன் வந்துட்டு ஒரு மன்னன். சரிங்களா? அப்ப பெயர், யாரோட பெயர், அது என்ன செயல் அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது வினை, வினா, பெயர். இதுல யார், மன்னன் ஆகியன பயனிலைகள். என்னங்க? கட்டினான். அந்த யார் கட்டினது? மன்னன் தான் கட்டியிருக்காப்ல. அப்ப இது நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எழுவாய், இரண்டாவது பயனிலை. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு செயபடு பொருள் வந்துட்டு வரும். அப்ப இங்க இரண்டாவது இடத்துலதான் இருக்கு. அதனால இது வந்துட்டு நம்மளுக்கு கட்டினான், யார், மன்னன் இது எல்லாமே நம்மளுக்கு என்னங்க வருது? பயனிலையாக வந்துள்ளது. அடுத்து யாரை, எதை, எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயபடு பொருள். நான் கவிதையை படித்தேன். சொல்லி பாருங்களேன். நான் கவிதையை படித்தேன். எதை படித்தாய்? எதை அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுது இல்லைங்களா? அதனால அது செயபடு பொருள். என் புத்தகத்தை எடுத்தது யார்? புத்தகத்தை. அப்போ எதை எடுத்தாய் அப்படிங்கக்கூடிய கேள்வி அந்த இடத்துல எழுப்பப்படுறதுனால அது செயபடு பொருள். நெல்லிக்காயை தந்தவர் அதியமான். அப்போ எதை வந்து தந்தாங்க? அதியமான் நெல்லிக்கனியை வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல வீரர் நாட்டை காத்தனர். எழுவாய் யாருங்க? சொல்லுங்க பாப்போம். இது நீங்க வந்து கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி. நம்ம மேல சொன்னதை புரியலன்னா மறுபடியும் போய் பார்த்துட்டு இதுக்கு வந்து ஆன்சர் உங்களால பண்ண முடியும். அடுத்து சரிங்க. இப்ப கலைச்சொல் பாத்திரலாங்களா? கதை பாடல்னா பாலேட், துணிவுனா கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ், அப்புறம் அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் இலாகுஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு வந்துட்டு 7th 4ஆம் இயல் பாத்திரலாம். சரிங்களா? அதுக்குள்ள இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. லைவ்ல சரியா அட்டன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்றதுக்கு அருமையா இருக்கும் லைவ் எல்லாம். சரிங்களாங்க? சரிங்க, நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்க. பாய்ங்க.